ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 5/3/2025க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் கரெக்டாக ஜனவரி மாதத்தில் பி போர்டு மட்டும் பார்த்துக்குங்க. சரிங்களா? பி போர்டு மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். 7, 2, 5, 4, 1. சரிங்களா? 7, 2, 5, 4, 1. ஸோ அந்த நம்பரை அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. இதிலேருந்து இந்த 7க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேரெக்டாக ஒரு 7 நமக்கு வந்து பார்த்தோன்னா சி போல் வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2க்கு பவர் பண்ணி நமக்கு பி போலில் வந்திருக்கு. 5க்கு நமக்கு பவர் பண்ணி நமக்கு பி போலில் வந்திருக்கு. 4க்கு பவர் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோன்னா சி போலில் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு இங்கே 1 அப்படின்ட்டுருக்கு. 1க்கு டேரெக்டாக 1 அப்படிங்கிற நம்பர் ஏ போலில் 1 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அல்லது 6 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது. சரிங்களா? ஏ போலில் 1 அல்லது 6 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் ஆல் போலில் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போலில் 1, 6 அப்படிங்கிற நம்பர் கம்பல்சரி வர்றதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் நம்பர், அதாவது 2க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 7. ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட் நம்பர் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதை வச்சு ஒரு கேசிங் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4, 49, 4, 9 பவர் பண்ண நம்பரு, 2, 7 வந்து பார்த்தோன்னா பவர் நம்பரு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 7, 2 பவர் நம்பரு. ஸோ நெக்ஸ்ட்டு 3, 8ம் பவர் நம்பர் தான். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போது 4 × 9, அதாவது 4, 9 வந்து பார்த்திங்கன்னா 36. ஸோ நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள், 6, 3. இப்படி ஒரு மெத்தடில் பார்க்கலாம். இதிலே 2 மெத்தடாக நான் சொல்கிறேன். 2 7 14. சரிங்களா? 1 7 7 14. 14க்கு நமக்கு ஏபியில் 14 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இப்போது 7 2 14க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டு 132 வெம்ப ரிசல்ட் அன்றைக்கி 14க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 13 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 24. சரிங்களா? 3 24க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ அதே மாதிரி 2 7 வந்து பார்த்தோன்னா 14. 14 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ஏற்கனவே நமக்கு 2 7 அடித்தப்போ, ஏன்னா இது சேம் நம்பர். சரிங்களா? 4 9 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடிக்கும்போது 14 அப்படிங்கிறது நமக்கு டேரெக்டாக அடிச்சிருக்காங்க. இந்த நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் தான். அப்போ 14 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் சார்ட் கெஸ்ஸிங்லேயும் பாருங்கள், கரெக்டாக ஏ போர்டு பாருங்கள், 1 7 4, திரும்ப 4 7 1. ஏ போர்டு 1 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏ போர்டில் 1 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போது ஏ போர்டில் 1 அப்படின்னு சொல்லி அமைச்சுன்னா சி போர்டு அதே மாதிரி பாருங்கள். சி போர்டு பார்த்தீங்கன்னா 7 7 8 8 7 7. சி போர்டில் ஒரு 7 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? சி போர்டில் ஒரு 7 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏ போர்டில் 1 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ நான் இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இதுலேயே. ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா இந்த பவர் நம்பர் அடிக்கும்பொழுது இங்கே ஏபி நம்பர் பார்த்துக்குங்க, 7 9. ஸோ இதனால் 7க்கும் 9 3. ஸோ அந்த நம்பர் நமக்கு அப்படியே வந்ததுனால நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு நம்பர்ஸ் வரல. சரிங்களா? இப்போது 7க்கும் 9க்கும் கேப்பில் வந்து பார்த்தோன்னா 8 அப்படி நம்பர் தான் இருக்குது. சரிங்களா? சரி, இன்னொரு பேட்டர்ன் இதிலே இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நம்பரு 7க்கும் 9க்கும் நடுவில் வந்து பார்த்தோன்னா 8 அப்படின்ட்டு இருக்குது. அடுத்த நாள் 8க்கு நமக்கு பவர் பண்ணி 3ன்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? இப்போது 5க்கும் 7க்கும் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 6 ரெண்டுமே வந்து வந்துருச்சு. ஆனால் ஏதோ ஒரு நம்பர்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ அதே மாதிரி 0 9க்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா நம்பர் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை விட்டுடலாம். ஏன்னா அதை எப்படி கணக்கு பண்ணாலும் 10 நம்பர்ஸ் வந்துடும். ஸோ அதனால் அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்ப்போம். 3 8க்கு பவர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 3. கேப்பில் வந்து பார்த்தோன்னா 2 இருக்குது. சரிங்களா? அப்போது 2 அல்லது 7 வரணும். அப்போது நமக்கு 2 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போது 7க்கும் 9க்கும் கேப்பில் வந்து பார்த்தோன்னா 8 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? 8 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது 187. சரிங்களா? ஏசி 17 சொல்லி வந்துச்சுன்னா 187 அல்லது 147 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் வந்துச்சுன்னா 51 87 51 47 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 51 87 51 47. ஏ போர்டில் மட்டும் 1 அல்லது 6 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம 99 வச்சு தான் எடுக்கிறோம் சரிங்களா. ஆல் போர்டில் 99 அப்படின்னு சொல்லி அடிக்கும்பொழுது நமக்கு எப்படி ரிசல்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். 99. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 99 அடிச்சிருக்காங்க சரிங்களா. இங்கே ஒரு 99 அடிச்சிருக்காங்க, இங்கே ஒரு 99 அடிச்சிருக்காங்க சரிங்களா. இங்கே 99 அடிக்கும்போது பேசிக்காக நமக்கு பண்ணதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 995க்கு இங்கே நமக்கு சி போர்டு என்ன நம்பரோ அதை எடுத்து நமக்கு இந்த இடத்துல நமக்கு ரிசல்ட்டில் வச்சுட்டாங்க சரிங்களா. 99 அடித்ததுக்கப்புறம் அதுக்கு முதல் நாள் சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1, இங்கே உள்ள நம்பர் 8. ஸோ 2 நம்பர்ஸுமே எடுத்து அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல நமக்கு அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த 929க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு நமக்கு 6ம் வரல, 1ம் வரல. ஸோ எந்த நம்பர்ஸுமே வரல சரிங்களா. ஸோ இதை விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த 15ஆம் தேதிக்குள்ளே அடித்ததில் வந்து பார்த்தா நமக்கு கரெக்டாக வந்திருக்கு சரிங்களா. அதுக்கு மேலே உள்ள அடித்தது மட்டும்தான் நமக்கு 99க்குலாம் நமக்கு வந்து பார்த்தா மேட்சிங்காக வரல. ஆனால் 15 தேதிக்குள்ளே அடித்ததில் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நமக்கு 8க்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இங்கே சி போர்டு 8. நீங்கள் அதை கூட பார்க்காம லாஸ்ட்டாக நமக்கு ஒவ்வொரு டேட்லேயும் நமக்கு கரெக்டாக மேட்சிங் பண்ணி அடிச்சதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 5ஆம் தேதி அடிச்சிருக்காங்க, 6ஆம் தேதி அடிச்சிருக்காங்க, அடுத்து 4ஆம் தேதி. ஸோ இந்த பேட்டர்னை கம்பல்சரி க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே எப்படி ஆடிருக்காங்க மட்டும் பார்ப்போம். ஸோ 299 அப்படின்னு சொல்லி அடிக்கும்பொழுது இங்கே நமக்கு இந்த 132லேருந்து நமக்கு அப்படியே பவர் பண்ணி அடிச்சிட்டாங்க. இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 85-21லேருந்து நமக்கு இந்த 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 4 நம்பர்ஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் கொண்டு வந்துட்டாங்க. 81, 88 அப்படிங்கிற நம்பரு ரிசல்ட் கொண்டு வந்துட்டாங்க. அப்போது 99, 79 இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தோன்னா 99 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது இல்லாமல் நாம் வந்து பார்த்திங்கன்னா கேப்பில் 8 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, வரதுக்கு சான்ஸு கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த நம்பரும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நம்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு 71, 32 அப்படியே நமக்கு திருப்பி அடிச்சிட்டாங்க. இங்கே 85, 21க்கு நமக்கு 2 நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா மெயினாக எடுக்கிறாங்க. 8, 1 இங்கே எடுத்திருக்காங்க, 7, 2 நமக்கு அப்படியே எடுத்திருக்காங்க சரிங்களா. 7, 2 எடுத்து திருப்பி அடிச்சிருக்காங்க. 8, 1 நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே நமக்கு திருப்பி அடிச்சிட்டாங்க. அப்போது இந்த 58, 0 நம்ம வந்து பார்த்தா இந்த நம்பர் சப்போர்ட்கான நம்பர் தான் சரிங்களா. திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 147 இதுலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங்காக தான் இருக்கும் சரிங்களா. 51, 87 ஸோ அந்த நம்பர் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஏ போர்டில் 1, 6 தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 6லேருந்து ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆல் போர்டாகவும் எடுத்து ட்ரை பண்ணலாம், அல்லது ஏ போர்டில் மட்டும் வேணால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன நம்பரில் 51, 47, 51, 87, 1 இந்த 58, 0னால நமக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான சான்சஸ் வந்து எனக்கு வந்து இல்லை அப்படின்னு தோணுது. இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட்டுக்கு 85 சரிங்களா, 85, 40 அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துங்க சரிங்களா. 85, 40 அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் அப்படியே ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால். ஸோ அதே மாதிரி இங்கே வந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை நான் அப்படியே ஃபுல் பவர் வந்து பண்ணி எடுத்து நான் ட்ரை பண்ண போகிறேன் சரிங்களா. அப்படி ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8, 1 நமக்கு டேரெக்டாக வந்திருக்கு, 7, 2 டேரெக்டாக வந்திருக்கு சரிங்களா. ஸோ இருக்கிற நம்பர்ஸே தான் நமக்கு என்ன பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தோன்னா அதில் வந்து தான் நமக்கு அடிச்சிருக்காங்க. அப்படி பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா திருப்பி 58 திருப்பி 85ஆகவும் 0 திருப்பி 40ஆகவும் வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 54 வந்து பார்த்தோன்னா இங்கே நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. 54 ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல 40 அடிச்சிருக்காங்க சரிங்களா. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 97க்கு அப்புறம் அதாவது 79ன்னு வச்சுக்கோங்க, 79க்கு அப்புறம் 80 மறுபடியும் இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக 79ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. அப்போது இந்த 80 கொண்டாந்து இங்கே மறுபடியும் இந்த இடத்துல அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. நாற்பத்தஞ்சு 80 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்சஸ் வந்துருக்கு சரிங்களா. உங்களை நம்ம அப்படியே சொல்கிறேன் பார்த்துக்குங்க கரெக்டாக. இது வந்து நீங்கள் 79ன்னு வச்சுங்க, 79க்கு அப்புறம் 80 மறுபடியும் இந்த இடத்துல ஒரு 79 வச்சுருக்காங்க, அப்படியே இந்த இடத்துல ஒரு 80ன்னு சொல்லி அடிக்கலாம் சரிங்களா. 80ன்னு அடித்தாங்கன்னா 45, 80 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து சரிங்களா. ஸோ அதனால் 45, 80 அப்படிங்கிற நம்பரு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகபட்சம் பிக் பிளேஸாக இருந்தீங்கன்னா அந்த 80, 54 பாக்ஸாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதனால் சிங்கிள் நம்பரு என்னால் அதிகமாக ட்ரை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க பிசியில் மட்டும் 80யும் 08யும் வச்சு இந்த 45, 54 மாற்றி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 45, 80
4508 அதே மாதிரி 5480 5408 அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த 4581 5147 இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. ஏ போர்டில் 16, ஆல் போர்டுக்கு 1 அல்லது 6 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிகபட்சமாக 1க்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. இந்த நம்ம சி போர்டில் இந்த கிராஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, 174 741. ஸோ ஏ போர்டாவது கரெக்டாக 1 வரலாம், அல்லது 778 877. ஸோ இந்த நம்பர் சி போர்டோ அல்லது ஏ போர்டாவது கரெக்டாக ஏதாவது ஒரு நம்பர் உட்காரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.